பழைய காலத்தில் பாபிலோன் ராஜ்யத்தில் தானியால் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். பாபிலோன் பேரரசின் கீழ் உயர் அதிகாரியாக சேவை செய்த தானியால் ஞானமும் விசுவாசமும் உள்ள கடவுளுடைய விசுவாசிகளாக இருந்தார். தானியேலுக்கு அசாதாரண திறமைகள் இருந்ததால் ராஜ்யம் முழுவதையும் அவரே ஆட்சி செய்ய ராஜா திட்டமிட்டார். இது மற்ற அதிகாரிகளுக்கு பொறாமையையும் வெறுப்பையும் உண்டாக்கியது. தானியேலை வீழ்த்த நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், 30 நாட்களுக்கு ராஜாவைத் தவிர வேறு எந்த கடவுளிடமோ அல்லது மனிதனிடமோ யாரும் ஜெபிக்கக்கூடாது என்று ஒரு ஆணையை பிறப்பிக்க ராஜாவை சம்மதிக்க வைக்கவும். அவர் ஒரு நாளைக்கு 3 முறை தனது கடவுளை ஜெபிக்கிறார் என்று நாம் அறிவித்து வருகின்றோம். அவர்கள் தனியா ராஜாவை அணுகி 30 நாட்களுக்கு ராஜாவைத் தவிர வேறு எந்த கடவுளிடமோ அல்லது மனிதனிடமோ யாரும் ஜெபம் செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கும்படி அவரை நம்ப வைத்தார்கள். பிடித்து அரசன் முன் நிறுத்தினர். தரியு ராஜா வருந்தினார். ஆனாலும் தன் சட்டத்தை முறியடிக்க முடியவில்லை. ராஜா மனதில் கவலையுடன் டேனியலை சிங்கத்தின் குகைக்குள் போக சொல்லுகிறார். அன்று இரவு அரசனால் உண்ணவோ உறங்கவோ முடியவில்லை. விடியற்காலையின் முதல் வெளிச்சத்தில் அவர் சிங்கத்தின் குகைக்கு விரைந்து சென்று கவலையுடன் கூப்பிட்டார். டேனியல், நீ வணங்கும் உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? அவருக்கு மிகுந்த நிம்மதி அளிக்கும் வகையில் டேனியல் பதிலளித்தார். அரசே, நீ என்றும் வாழ்வாய். என் தேவன் தன் தூதரை அனுப்பி அவர் சிங்கங்களின் வாய்களை மூடியுள்ளனர்.